ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஜெயிக்கலை, பெருசாக பணம் சம்பாதிக்கலை அப்படின்னு உருண்டு பெறல்றோம். ஆனால் அழுது வடிகிறோம். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கூலில் மார்க் ஷீட் போடுவாங்க, பாஸா ஃபெயிலா அப்படின்னு ஒன்றுத்துக்கு மார்க் போடுவாங்க. அந்த மாதிரி செல்ஃபாக உங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இன்றைக்கினா நீங்கள் உங்களுக்கு மார்க் போட்டு பார்த்து கரெக்ட் நம்ம அடுத்த லெவல் போயின்னுக்கிறோன்னு பார்த்துக்கிறீங்களா பாஸ்? இல்லைனா கண்டிப்பாக கடவுளே வந்தாலும் நம்மளால் திருத்த முடியாது. உங்களை நீங்கள் முதல்ல பாருங்கள், அனாலிசிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு 7 விஷயங்கள், ஒன்றுத்துக்கு 10 மார்க். நீங்கள் உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 10 மார்க்கு கம்மியாக முயற்சி இருந்தால் கம்மி மார்க், அதிக முயற்சி இருந்தால் அதிக மார்க். ஒன்றுத்துக்கு 10 மார்க் போட்டு பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு உங்களுக்கே தெரியும். நம்பர் 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எழுதுங்க. நம்பர் 1, என்ன மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்க புதுசாக ஜெயிக்கணுன்றதுக்கு? நம்மளா எண்ணத்தில் பண்ணக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கணும். நீங்கள் எங்கே ஜெயிக்கணுமோ அதில் 1008 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் போயிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா? அட்வைஸ் கேட்டிருக்கிறீங்களா? இப்போ ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்னா நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம் எப்படி ஜெயிக்கணும் ஃபைனான்ஷியலாக அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கிறீங்களா? எஸ், நான் நிறைய கேட்டிருக்கிறேன், நிறைய நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன்னா நீங்கள் 10 மார்க்கில் ஏதாவது ஒரு மார்க் போடுங்க. அது நம்பர் 1. நம்பர் 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்க? ஏன்னா நம்ம மாறாமல் அடுத்த லெவல் போக முடியாது. மாற்றிக்கிறது மீன்ஸ் ஆக்டிவிட்டியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மென்டல் ஆக்டிவிட்டீஸ், ஏதோ ஒரு விஷயம். காலையில் நான் சீக்கிரமாக எழுந்துக்கணும்பா, முன்னெல்லாம் 7 மணிக்கு எழுந்துக்கிறேன், இப்போ 5 மணிக்கே எழுந்துக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி, எர்லி ஸ்டார்ட், அந்த மாதிரி மாற்றிக்கிறேன். நைட்டு நான் 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் கிடையாது. இப்போலாம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி 10 மணிக்கு தான் நைட்டு வீட்டுக்கு போகிறேன். சீக்கிரமாக வீட்டுக்கு போய் வெட்டி கிழிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கலான்னு என்ன இருக்கிறவன் தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் ஆன் ரோட்டில் இருக்கணும். நான் எப்பவுமே சொல்கிறேன். அந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கிட்டேன், எர்லியராக ஒரு சில மாற்றிக்கிட்டேன் ஜெயிக்கிறதுக்கு. இது 2வது. 3வது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மணி நேரம் மெயின் ஜாப் ஒர்க் பண்ணுறேன் எங்கேயோ ஒரு இடத்துல. 24 மணி நேரம் காமன் டு ஆல். இந்த 10 மணி நேரம் போக பேலன்ஸ் இருக்கிற நேரம் நான் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கினேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? புதுசாக டெய்லரிங் கற்றுக்கினேன், ஏசி மெக்கானிக் போய் கற்றுக்கினேன், ஒரு இடத்துல இந்த விஷயத்த நான் போய் புதுசாக கற்றுக்கினேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் முயற்சி பண்ணி அதுக்காக செலவு பண்ணிங்கிறீங்கன்னா மேபி குட். 10ல் ஏதாவது ஒரு மார்க் கொடுங்க. நிறைய கற்றுக்கிறீங்கன்னா நிறைய மார்க், கம்மியாக கற்றுக்கிறீங்கன்னா கம்மியாக மார்க், இல்லைன்னா 0 மார்க், அவ்வளோதான். 4வது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஜாபுக்கு தவிர்த்து மீதி இருக்கிற நேரம் கற்றுக்குது. நான் இதை ஒர்க் பண்ணுறேன் ரேப்பிட். நான் எனக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒருத்தர்கிட்ட போகணும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்? 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு வந்து நான் வெட்டி கிழிக்கிறீங்களா? 7 மணிக்கு ஃபீல்டுக்கு போ, ரேப்பிடோ ஓட்டு, இல்லை ஓலாவில் வந்து கார் ஓட்டு. டிரைவிங் தெரியல, கார் டிரைவிங் தெரியல, என்ன வெட்டி கீச்சினோம்? வண்டி புதுசாக வாங்கி சொந்தமாக இருந்தால் தான் வண்டி ஓட்டுவியா? வாடகையில் யாருக்குன்னா எடுத்து ஓட்ட மாட்டியான்னு கேவலமாக அவருக்கு மைண்டை உதிச்ச விஷயம் மாற்றி இன்றைக்கி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக மறிக்கிறார். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கால் டாக்ஸியில் எங்கன்னா டிரைவராக ஒர்க் பண்ண சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் 10 மணி நேரம் மெயின் ஜாப் தவிர மீதி நேரம் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிறேன். 5வது, கிளியர் கோல்ஸ். எனக்கு ஷார்ட் டேர்ம் கோல்னா தெரியும், லாங் டேர்ம் கோல்னா தெரியும், மிட் டேர்ம்னா தெரியும். கோல்ஸ்லாம் டிரைவ் பண்ணிட்டேன், அதுக்காக முயற்சி. அட்லீஸ்ட் கோல்ஸ் என்னன்னா தெரியுமா? ஃபைனான்ஷியல் பிளானிங்கோட அடிப்படையே நாங்கள் சொல்லுவோம். என்ன வேணும், எவ்வளோ வேணும், எந்த டைமில் வேணும், இதுதான் ஃபைனான்ஷியல் கோலோட அடிப்படை. இந்த கோலாவது கிளியராக உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னா மார்க் போடுங்க. 6வது, எந்த தொழிலுக்கு என்னால் ஓனர் ஆக முடியுமோ அந்த தொழிலில் நான் இருக்கிறேன்னா, இல்லை அந்த மாதிரி தொழில் பண்ணிங்கிறதான்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது நீங்கள் சரவணா ஸ்டோரில் போயிட்டு ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனால் சரவணா ஸ்டோர் மாதிரி துணி கடை வைக்க முடியுமா? கிடையவே கிடையாது. எங்கன்னா போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக முடியாது, கிடையாது. நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் நான் ஓனர் ஆவேன் அப்படின்னா அது பெஸ்ட் ஜாப். அந்த மாதிரி நான் பண்ணிங்கிறேன் அப்படின்னு இல்லை மாற்றி பண்ணுறேன் அப்படின்னா தட் வில் பி குட். 10 மார்க் போடும். 7வது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய செகண்ட் இன்கம் நம்ம புலம்புறோம். இந்த இன்கம் இத்தனை வருஷ காலகட்டம், உங்கள் வயசை யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க காலம் வந்துட்டு பாருங்கள். 10 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 10 வருஷத்தில் இந்த செகண்ட் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு? உங்களுடைய மெயின் இன்கத்துக்கு இது இன்கம் பர்சன்டேஜ் எவ்வளோ? நான் ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 ரூபா வாங்கிங்கிற மெயின் இன்கம். செகண்ட் இன்கம் எனக்கு வந்து ஒரு 2,500 ரூபா வருது, 10% வருது. தட் வில் பி குட் ஸ்டார்ட். 10 வருஷம் வேலை செய்துக்கிற இன்னும் நான் செகண்ட் இன்கமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. வடபழனி கோயில் தான், நேராக வந்துடணும். அப்போ 70 மார்க் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 7 சொல்லியிருக்கிறேன், 70 மார்க், 35 மார்க் பாஸ் மார்க். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்க? பாஸ் ஆகுது பண்ணியிருக்கிறீங்களா? இல்லைன்னா புலம்புறதுல பிரயோஜனமே கிடையாது.
நான் ஏற்கனவே நிறைய சொல்கிறேன், கடவுளே வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னா உலகத்தில் யாரும் உங்களை மாற்ற முடியாது, மாறவும் மாட்டோம். அதனால் முதல்ல நம்ம செல்ஃபாக மாறணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்க முடியும். இல்லைனா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் டீம் உங்களை கால் பண்ணி உங்களுக்கான அட்வைஸ், செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து ஜெயிக்கலாம்.